வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வேர்லேருந்து அதாவது ஸ்க்ராட்ச்லேருந்து நன்னாரி ஷர்பத் பண்ண போகிறோங்க. கடையில் வாங்குறதுல சுகர் சிரப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இருக்கும். இன்னைக்கு நம்ம நாட்டு சக்கரை போட்டு ஃப்ரெஷ்ஷாகவே பண்ண போகிறோம். நாட்டு மருந்து கடைகளில் நன்னாரி வேர் கிடைக்குங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இடிச்சிங்கன்னா சைடில் இருக்கிற அந்த பார்க்கெல்லாம் உங்களுக்கு தனியாக வந்துடும். அந்த பார்க் தாங்க நம்மளுக்கு தேவை. பார்க் மட்டும் ரிமூவ் பண்ணுறது கஷ்டமா இருந்தால் அப்படியே ஊர்ன நன்னாரி வேரை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு பல்ஸ் பண்ணிக்கோங்க. அரைச்ச இந்த நன்னாரி வேர் மிக்சரை நிறைய தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருந்த தண்ணியுமே இதில் சேர்த்துக்கணுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. கலர் மாறி வரும், உங்களுக்கு பாதி ஆயிடும். ஆனதுக்கு அப்புறமா இது நல்லா ஆறட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ நன்னாரி வேருக்கு 1/2 கிலோ வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கோங்க. வடிகட்டிட்டு இதை அப்படியே நன்னாரி வேர் மிக்சர்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே ஸ்வீட்னஸ்க்காக நான் 1/4 கிலோ சர்க்கரையுமே சேர்த்துருக்கேன். பிசு பிசுன்னு ஆற வரைக்கும் கொதிக்க விடுங்க. ஆனதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுட்டு வடிகட்டிட்டீங்கன்னா உங்களோட சிரப் ரெடி. கிளீனான பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தமிழ்ல கொஞ்சமா இந்த சிரப், ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ், லெமன் ஜூஸ், சோடா இல்லைனா தண்ணி சேர்த்தீங்கன்னா ஷர்பத் ரெடி.